ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் வேதம் என்ன கூறுகிறது? நாம் பலனற்றவர்களாய் இருக்கையில், அதை இன்னும் பல விதத்திலே நாம் வியாக்கியானப்படுத்தலாம். நாம் சக்தியற்றவர்களாய் இருக்கும் பொழுது, ஒன்றுமே செய்யக்கூடாதவர்களாய் இருக்கும் பொழுது, கடவுளை பிரியப்படுத்த கூட நமக்கு சக்தி இல்லை, பலன் இல்லை, அந்த நிலையிலே அவர் நம்மை நேசிக்கிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே உன் பரிசுத்தம், உன் நீதி முடிவடைந்து விட்டது. ஆனால் அவர் உன்னை கைவிட்டு விடவில்லை. எத்தனை முறை நீ அவருக்கு துரோகம் செய்தாலும் சரி, அவர் இன்னும் உன்னை நேசிக்கிறார். அதே ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், நாம் பாவிகளாய் இருக்கையிலேயே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் கூறுகிறது. நான் துணிந்து அவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் அந்த நிலையிலே அவர் என்னை நேசிக்கிறார். ஆகினாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமையான நண்பனே, நீ நல்லவன் என்பதனாலே அவர் உன்னை நேசிக்கவில்லை. மனிதர்களுக்குள்ளே நாம் சாதாரணமா என்ன சொல்லிக் கொள்கிறோம்? நீ நல்லவனானால் நான் நல்லவன், எனக்கு விரோதமாய் நீ வாலாட்டினால் அதுக்கு மேல நான் உனக்கு துஷ்டனாகி விடுவேன் என்று கூறி பயமுறுத்துகிறோம் அல்லவா? கடவுளும் அவ்விதமாக தம்முடைய கையை இறுக பிடித்து கொண்டு நம்மை பயமுறுத்துகிறார் என்று நாம் நினைக்கிறோம். அவ்விதமான தேவன் அல்ல நமக்கு சிலுவையில் தம்மை வெளிப்படுத்தும் தேவன். நீ எனக்கு விரோதமாக எவ்வளவு துரோகம் செய்தாலும் சரி, நீ எனக்கு முதுகு காட்டினாலும் சரி, நான் வேண்டாம் என்று நீ என்னை தள்ளிவிட்டாலும் சரி, எத்தனையோ முறை மறுபடியும் மறுபடியும் என்னிடத்தில் வந்தும் எனக்கு நீ துரோகம் செய்தாலும் சரி, நான் உன்னை நேசிக்கிறேன். என் அருமையான நண்பனே, இந்த அன்பிற்கு மாறான வேறு அன்பு ஏதாவது உண்டா? சிலுவையிலே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறுகிறார். உன் துன்பங்களிலே, புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே உன்னை நேசிக்கிறேன். உன் பலவீனங்களிலே உன்னை நேசிக்கிறேன். உன் பாவத்திலே உன்னை நான் நேசிக்கிறேன். பாவத்தை போக்கிக் கொண்டு அல்லது பாவத்திற்கு மாறான புண்ணிய காரியங்களை செய்து கொண்டு என்னிடத்தில் வா என்று கூறும் தேவன் அல்ல நம்முடைய இயேசு தேவன். அவர் நீ இருக்கிற விதமாகவே நான் உன்னை நேசிக்கிறேன், என்னிடத்தில் வா என்று கூறுகிறவர். இன்னும் சிலுவையில் அவர் என்ன கூறுகிறார்? நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறுகிறார். சிலுவையிலே நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று அவர் நமக்கு உறுதி கொடுக்கிறார். பாவ மன்னிப்பு மனித வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு தேவை. ஏன்? தெய்வ சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் தேவனோடு உறவு கொள்ளாதபடி, அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி, முரட்டாட்டம் பண்ணி, தன் சொந்த வழியிலே வாழும் பொழுது தன்னுடைய மனுஷத்தன்மைக்கு கீழ்ப்பட்ட நிலையிலே வாழுகிறான். மனிதன் மனிதனாக வாழவில்லை. என்றைக்கு அவன் தேவனோடு உறவு கொள்ளவில்லையோ, என்றைக்கு தேவனை தன் சொந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு கனம் பண்ணவில்லையோ, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தன் உள்ளத்தில் கொடுக்கவில்லையோ, அப்பொழுது அவன் தன் மனித தன்மையில் இருந்து கீழ்ப்பட்டவனாகத்தான் வாழுகிறான். ஏன் தெரியுமா? தெய்வ சாயலிலே உருவாக்கப்பட்டவன் அந்த தெய்வ சாயலுக்கு உண்மையாக வாழாத பட்சத்திலே மனிதத்தன்மைக்கு கீழானவனால் தானே வாழுகிறான். அந்த நிலையிலே அவனுக்கு பாவ மன்னிப்பு தேவை. தேவனோடு ஒப்புரவாகி வாழ வேண்டும். இது அடிப்படையான ஒரு தேவை. அருமையான மக்களே, மனிதனுக்கு உணவு தேவை என்று நாம் ஒப்புக்கொள்கிறோம், உடை தேவை என்று அங்கீகரிக்கிறோம், இருக்க இடம் தேவை என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு தேவை என்பதை ஒப்புக்கொள்கிறோமா? எந்த மனிதனானாலும் சரி, எந்த மதத்தவனானாலும் சரி, எந்த கலாச்சாரத்தை இனத்தை சேர்ந்தவனானாலும் சரி, மனிதனின் அடிப்படை தேவை பாவ மன்னிப்பு. பாவத்தை மன்னிப்பதற்கு கடவுளால் மட்டுமே முடியும். ஏன்? எல்லா பாவமும் அவருக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பாவங்கள். இந்த உலகத்தை உருவாக்கினவர் சன்மார்க்க நீதிகளின்படி இதை நிர்வகித்து வருகிறார். அப்படியானால் நாம் சன்மார்க்க நீதிகளுக்கு விரோதமாக நம்முடைய சுயநலத்தினாலே பாவம் செய்து மனிதனை அடக்கி ஆளும் பொழுது, கொடூரப்படுத்தும் பொழுது, அது மனிதனுக்கு விரோதமாக செய்யப்பட்டதானாலும் கடவுளுக்கு விரோதமாய் செய்யப்பட்டதுதான். அரசாங்க அலுவலகத்திலே லஞ்சம் வாங்கினாலும் அது கடவுளுக்கு விரோதமாக செய்த பாவம்தான். விபச்சாரத்தில் ஈடுபட்டாலும், ஒரு வாழ்க்கையை கெடுத்து விட்டாலும் அது கடவுளுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பாவம்தான். அப்படியானால் மன்னிக்க வேண்டியது யார்? அவர். எப்படி அவர் மன்னிக்கிறார்? இலவசமாக மன்னிக்கிறார். ஆனால் அதே சமயத்திலே அவர் கிரயத்தை செலுத்த வேண்டியது அவசியமாயிற்று. ஏதோ எங்கேயோ உன்னதத்திலே அவர் ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
அவருடைய நாமத்தை 10,000 முறை உச்சரித்தால் மன்னிப்பு கிடைத்துவிடும் என்று வேதம் போதிக்கவில்லை. மனிதனின் பாவத்தை மன்னிப்பதற்காக அவர் தம் உயிரையே பணயமாக கொடுத்தார், பாவ பிராயச்சித்த பலியாக கொடுத்தார். என்னுடைய வாட்சை எடுத்துக்கொண்டு போய் உடைத்து விட்டு அல்லது அதை காணாமல் போட்டுவிட்டு என்னிடத்தில் வந்து, ஐயா உங்க வாட்சை நான் காணாமல் போட்டு விட்டேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வீர்களானால் நானும் சரி மன்னித்து விடுகிறேன் என்று கூறுகிறேன். அந்த மன்னிப்பு உங்களுக்கு இலவசம். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே கிரயம் செலுத்துகிறேன். ஏன்? என்னுடைய வாட்ச் உடைந்து விட்டது, காணாமல் போய்விட்டது. யார் மன்னிக்கிறாரோ அவர் கிரயத்தை செலுத்துகிறார், மனித உறவுகளிலும் கூட. இது மனித உறவிலே முக்கியமானால் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவிலே எவ்வளவு முக்கியம் அல்லவா? நம்மை மன்னிக்கும் தேவன் கிரயத்தை செலுத்துகிறார். அவர் உள்ளம் நொறுக்கப்படுகிறது, அவர் வேதனைப்படுகிறார். அவர் தம்முடைய உயிரையே கொடுத்து பாவ பிராயச்சித்தத்தை நமக்காக சம்பாதித்துக் கொண்டார். இதுதான் சிலுவையின் செய்தி. பெரிய வெள்ளிக்கிழமையிலே இயேசு மற்ற மக்களுக்காக உயிரை கொடுத்தார், நாமும் உயிரை கொடுப்போம். இயேசு மற்றவர்களின் நல்வாழ்வுக்காக தம்மை கொடுத்தார், நாமும் மற்றவர்களுக்காக அவர்களின் நல்வாழ்வுக்காக நம்மை கொடுப்போம். இயேசு நமக்கு ஒரு நல்ல மாதிரியை வைத்திருக்கிறார், அவருடைய தியாகத்தை பின்பற்றுவோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக செத்தார் என்கிற செய்தியை ஒழித்து விடுவோமானால், மறைத்து விடுவோமானால் பெரிய வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை ஆகாது. பெரிய வெள்ளிக்கிழமையின் முக்கியத்துவம் என்ன? இயேசு கிறிஸ்து மனிதனின் பாவத்திற்காக தம்முடைய உயிரை கொடுத்தார். ஒரே வழி, பாவ மன்னிப்பின் வழி அவர் சிலுவையிலே சம்பாதித்து வைத்தார். அப்படியானால் அந்த சிலுவையின் அடிவாரத்திலே நின்று, ஆண்டவரே நீர் எனக்காக உம்முடைய உயிரை கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி, நான் என்னையே உமக்கு தருகிறேன். பாவத்திலிருந்து மனம் திரும்பி என் சுயநலமான வாழ்க்கையிலிருந்து, மற்றவர்களை ஒடுக்கி வாழும் அந்த வாழ்க்கையிலிருந்து, மற்றவர்களுக்கு விரோதமாக துரோகம் செய்த அந்த வாழ்க்கையிலிருந்து, சுயநலமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலிருந்து, அசுத்தமான பழக்க வழக்கங்களில் இருந்து நான் திரும்பி உம்மண்டை வருகிறேன், என் பாவத்தை மன்னியும் என்று கேட்கும் பொழுது சிலுவையின் அடிவாரத்திலே பாவ மன்னிப்பு உண்டு. ஏன் தெரியுமா? சிலுவையின் அடிப்படை இல்லாதபடி பாவ மன்னிப்பு கிடையாது. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே பாவ மன்னிப்பு என்பதை தாழ்மையோடு கூறுகிறோம், அன்போடு கூறுகிறோம், அதே சமயத்திலே உறுதியோடு கூறுகிறோம். சிலுவையிலே நான் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அவர் சொன்னார். இறுதியாக சிலுவையிலே மறுவாழ்வு கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உனக்கு மறுவாழ்வு கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே 2 கொரிந்தியர் 5:21 நாம் என்ன வாசிக்கிறோம்? அவர் நமக்காக பாவமானார், நாம் தேவனுடைய நீதியாகும் பொருட்டு அவர் நமக்காக பாவமானார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கும்படியாக அவர் சிலுவையிலே மரித்தார் என்று பார்க்கிறோம். அருமையான தெய்வ மக்களே, சிலுவையிலே ஒரு பெரிய மாறுதல் நடைபெறுகிறது. அவர் பாவமாகிறார், நான் நீதியாகிறேன். என் பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்படுகின்றன, அவருடைய நீதி என் மேல் போர்த்தப்படுகிறது. ஆகினாலே கிறிஸ்துவுக்குள் நான் புது வாழ்வு பெறுகிறேன், மறுவாழ்வு பெறுகிறேன். மறுவாழ்வு என்று கூறும் பொழுது பயனுள்ள வாழ்வு, பரிபூர்ண வாழ்வு, இதை தருகிறார். ஒருவேளை இந்த கூட்டத்திலே மனச்சோர்வோடு, வாழ்க்கையிலே நோக்கமில்லாதபடி வெறுமையோடு அந்த கூட்டத்திலே போய் உட்கார்ந்தாலாவது ஏதாவது மனச்சமாதானம் கிடைக்காதா என்று வந்திருக்கிறாயா? என் அருமையான நண்பனே, சகோதரனே, சகோதரியே, உனக்கு மறுவாழ்வு கொடுக்க இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஏப்ரல் மாதம் 13ஆம் நாள் 1990வது ஆண்டு உன் வாழ்க்கைக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் நாளாக மாறக்கூடும். சிலுவையிலே அதைத்தான் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆம், நம்முடைய சுயநலமான வாழ்க்கையிலிருந்து மறுவாழ்வு, நம்முடைய அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து மறுவாழ்வு, நோக்கமற்ற வாழ்க்கையிலிருந்து மறுவாழ்வு. சிலுவை அடிவாரத்திலே மறுவாழ்வு பெற்று அவருக்கென்று வாழும் மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பெரிய வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடும் இந்த நாள் துக்ககரமான ஒரு நாள் அல்ல, மங்களமான ஒரு நாள். வெறுமையான இந்த சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறுகிறார். அந்த வார்த்தை நாம் கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை, உள்ளத்திற்கு ஆறுதலை தரும் வார்த்தை, உள்ளத்திற்கு உறுதியை தரும் வார்த்தை. நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறுகிறார், நமக்கு சமாதானத்தை தரும் வார்த்தை. உனக்கு மறுவாழ்வு கொடுக்கிறேன் என்று கூறுகிறார், நமக்கு நம்பிக்கை தரும் வார்த்தை.
இதோ இந்த நாளில இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பு இந்த பெரும் அற்புதம் உன் வாழ்க்கையிலே சம்பவிக்க கூடும். ஆண்டவர் தாமே அதை வாய்க்க பண்ணுவாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான மாலை வேளையில உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் இருக்கிறார். எங்களுடைய உள்ளத்தின் தேவைகள், போராட்டங்கள், கேள்விகள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். உள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களானாலும் சரி, வெளியிலே ரோட்டிலே நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களானாலும் சரி, யார் யார் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களானாலும் சரி, தங்கள் உள்ளத்தை திறந்து உம்முடைய அன்பையும் மன்னிப்பையும் மறுவாழ்வையும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நீர் சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறீர். இந்த சமயத்திலேயே அதை நீர் செய்தருளும். நீர் செய்வீர் என்று நம்புகிறோம், துதிக்கிறோம். எங்கள் இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.